இனி நிமிடச் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. ஒடிசா பரப்புரையில் வி.கே. பாண்டியனை சாடிய பிரதமர் மோடி. கைது வாரண்டுக்கு எதிராக இஸ்ரேல் பிரதமர் கருத்து. IPL தொடரில் முதல் குவாலிஃபயர் போட்டி என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது வரும் 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கியே செல்லும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக கனமழை பொழியும் என்று கூறப்படுகிறது. கடலில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொழியக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் 3 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், ஆலப்புழா, திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்து வரும் நிலையில் வரக்கூடிய நாள்களில் கனமழை பொழியக்கூடும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. இதனிடையே கேரளாவில் பொழிந்து வரும் கனமழையால் திருவனந்தபுரம், கொல்லம், எர்ணாகுளம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. நீர்நிலைகள் நிரம்பியதால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மலை அடிவாரங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருப்பூர் உடுமலையில் இருக்கும் அமராவதி அணைக்கான நீர் ஆதாரமாக கேரளாவில் உருவாகும் சிற்றாறுகள் உள்ளன. அதில் பாம்பாரின் குறுக்கே ஏற்கனவே கேரள அரசு தடுப்பணை கட்டியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அணைகளை கட்டிவிட்டதாக கூறப்படும் நிலையில் தற்போது சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. JCB உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலமாக தடுப்பணைக்கான பணி நடப்பதாக காட்சிகள் வெளியாகின. இந்த காட்சிகளால் அமராவதி பாசன விவசாயிகள், பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அமராவதி அணை வறண்டால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசன விவசாயிகள் கேள்விக்குறியாகும் என கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள், நிலத்தடி நீர்மட்டம், குடிநீர் ஆதாரம், வன விலங்குகளுக்கான நீர் ஆதாரம் முடங்கும் என கூறியுள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா தடுப்பணை கட்டுவதை திமுக அரசு தடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநிலம் இடுக்கியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்ட முயற்சி செய்வதாகவும், இதனால் அமராவதி அணைக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தடுப்பணை கூட கட்டவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நடப்பு தேர்தலில் வாக்கு விழுக்காட்டை அறிவிப்பதில் குளறுபடி நீடிப்பதாகவும், வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படாமல் போவது ஐயத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார். காவிரி உரிமையை தமிழக அரசு அனைத்து விதத்திலும் நிலைநாட்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், காவிரி வடிநிலத்தில் கேரள, கர்நாடக அரசுகள் மேற்கொள்ளும் சிறு பாசனம் பற்றிய விவரங்களை சேகரித்து கண்காணிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கடந்த மாதம் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திலேயே வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இனிவரும் கூட்டங்களிலும் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர் துரைமுருகன், காவிரி தீர்ப்பினை மீறும் விதமாக கேரளாவோ கர்நாடக அரசோ செயல்பட முயற்சித்தால் அதை உறுதியுடன் எதிர்ப்போம் என்றும் கூறினார். தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை சட்ட ரீதியாக மட்டுமல்ல, அனைத்து விதத்திலும் தமிழ்நாடு அரசு நிலைநாட்டும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்திருக்கிறார்.
தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு கட்டிவரும் தடுப்பணையால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்று கூறினார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவோம் என கர்நாடக அரசு கூறியதையும், பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதையும் திமுக தடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக விவசாயிகளை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் திமுக அரசு இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் ஆற்று நீர் உரிமை ஒவ்வொன்றாக பறிப்போவதை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது அக்கறையின்மையையே காட்டுவதாக குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சமரசமற்ற சட்ட போராட்டம் நடத்தி தமிழர்களின் நதிநீர் உரிமை பறிபோகாமல் பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசை சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் எந்த ஆற்றின் உரிமையையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்றும், அமராவதி ஆற்று நீர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா கூட்டணி தர்மத்திற்காக கர்நாடகாவை தொடர்ந்து கேரளாவிடமும் தமிழகத்தின் உரிமையும் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் அடகு வைக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுவதாக தெரிவித்திருக்கிறார். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்தி மாநில உரிமைகளை பாதுகாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்காக விண்ணப்பிக்க கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்பிக்க இறுதி நாள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 6ஆம் தேதி வெளியான தினத்திலிருந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இணையவழி விண்ணப்ப பதிவும் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்ட படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வு வரும் 28ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்திருக்கிறது. சிலந்தி ஆற்றில் கேரள அரசு தடுப்பணை கட்டுவது, காவிரியில் தண்ணீரை திறப்பது உள்ளிட்ட விவகாரங்களை டெல்லியில் இன்று கூடும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு முன்வைக்கும் என்று கூறப்படுகிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி கூடிய காவிரி ஒழுங்காற்று குழு தமிழ்நாட்டிற்கு மே மாதம் காவிரியிலிருந்து 2.5 TMC நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடுமாறு பரிந்துரைத்திருந்தது. இந்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை சுட்டிக்காட்டி காவிரி நீரை பெற தமிழ்நாடு அரசு கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முடிவுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் சுமார் 60 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் 19, ஏப்ரல் 26, மே 7, மே 13 ஆகிய தேதிகளில் 4 கட்ட தேர்தல்கள் நடைபெற்றன. 379 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் 5ஆம் கட்டமாக 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 14 தொகுதிகளில் 57.79 விழுக்காடும், மகாராஷ்டிராவில் உள்ள 13 தொகுதிகளில் 54.29 விழுக்காடும், மேற்கு வங்கத்தில் உள்ள 7 தொகுதிகளில் 74.65 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதேபோல் பீகாரில் உள்ள 5 தொகுதிகளில் 54.85 விழுக்காடு, ஒடிஷாவில் உள்ள 5 தொகுதிகளில் 67.59 விழுக்காடு, ஜார்க்கண்டில் உள்ள 3 தொகுதிகளில் 63.07 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதியில் 56.73 விழுக்காடும், லடாக்கில் ஒரு தொகுதியில் 69.62 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியிருக்கின்றன.
போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் திகார் சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. இதன் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவிக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். சுமார் 6 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அமீனா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்க இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர். பிரசித்தி பெற்ற புரி ஜெகநாதர் கோயில் அறக்கட்டளையை பூட்டி அதன் சாவியை பிஜு ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டிற்கு எடுத்து சென்று விட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். ஒடிஷாவின் கட்டாக் பகுதியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் புரி ஜெகநாதர் கோயில் கடந்த 6 ஆண்டுகளாக பூட்டப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஒடிஷா மாநிலம் ஊழல்வாதிகளின் கைகளில் சிக்கி இருப்பதாகவும் பிஜு ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான வி.கே. பாண்டியனை மறைமுகமாக பிரதமர் மோடி சாடினார். நமது வீட்டின் சாவி காணாமல் போனால் சாவியை கண்டுபிடிக்க ஜெகநாதரிடம் வேண்டுவோம். ஆனால் ஜெகநாதர் கோயில் சாவி காணாமல் போனது பற்றி யாரிடம் முறையிடுவது என பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். நவீன் பட்நாயக் ஆட்சியில் விவசாயிகள், இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வேலையின்மை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஒடிஷா இளைஞர்கள் பலர் வேலை தேடி பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். புரி ஜெகநாதரே பிரதமர் மோடியின் பக்தர்தான் என பாஜக தலைவர் சம்பித் பத்ரா தெரிவித்த கருத்து சர்ச்சையாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி ஒடிஷாவின் புரி நகரில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தியதுடன் புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் கோயிலில் வழிபாடு நடத்தினார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த பாஜக தலைவரும் புரி தொகுதியின் வேட்பாளருமான சம்பித் பத்ரா புரி ஜெகநாதரே பிரதமர் மோடியின் பக்தர்தான் என பேசினார். இது தொடர்பான காணொலியை வலைதளத்தில் பதிவிட்ட ஒடிஷா காங்கிரஸ் சம்பித் பத்ரா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியது. ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தனது பேச்சுக்கு சம்பித் பத்ரா மன்னிப்பு கோரினார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஜெகநாதரின் தீவிர பக்தர் பிரதமர் மோடி என்பதற்கு பதிலாக தவறுதலாக மாற்றி கூறிவிட்டதாகவும் ஒன்றுமில்லாத பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்ததற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார். International bodies like the ICC arose in the wake of the Holocaust committed against the Jewish people. They were set up to prevent such horrors, to prevent future genocides. இது ஒரு அபத்தமான செயல் என கருத்து கூறியுள்ள நெத்தன்யாகு அனைத்து இஸ்ரேல் மக்கள் மீதான தாக்குதல் இது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக முறையில் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக கைது வாரண்டுகளை கோருவதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் மேற்கொண்ட மூர்க்கத்தனமான நடவடிக்கை வரலாற்றில் செய்யப்பட்ட மிகவும் தார்மீகமற்ற செயல் என அவர் கண்டித்திருக்கிறார். இந்த விவகாரம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்றும் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். It will also be the first time that a democratic country fighting for its life according to the rules of war is itself accused of war crimes. முன்னதாக பாலஸ்தீனம் மீதான தாக்குதல் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோஹு கேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பித்தது. மேலும் 3 ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராகவும் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே நெத்தன்யாகு மற்றும் இஸ்ரேல் அமைச்சர் மீதான நடவடிக்கையை மோசமான செயல் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கண்டித்திருக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் குவாலிஃபயர் போட்டியில் கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. அகமதாபாத் மைதானத்தில் நடைபெறும் போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றன. கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர் சால்ட் தாயகம் திரும்பியது அந்த அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஹைதராபாத் அணியில் யாருக்கும் எந்த காயமும் இல்லை. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். தோல்வியடையும் அணி வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் விளையாடும். எனவே இறுதிப் போட்டிக்கு நேரடியாக முன்னேற இரு அணிகளும் கடுமையாக போராடும் என்பதால் கொல்கத்தா, ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் விறுவிறுப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் குவாலிஃபயர் போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்கள் பதிவிறக்கம் செய்ய மே 20ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது.
இந்நிலையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று விண்ணப்ப படிவங்களை அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையில் பதிவிறக்கம் செய்யலாம் என கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் செல்லும் குறுகிய மலைப்பாதையில் இரவு நேரங்களில் வன விலங்குகளின் நடமாட்டம் உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் செல்லுமாறும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் போன்பாறை என்ற இடத்தில் சென்ற வாகனங்களை கண்டு கொள்ளாமல் சாலையோரம் சிறுத்தை ஒன்று இளைப்பாறியது. இதனிடையே அவ்வழியே செல்வோர் வாகனத்திலிருந்து இறங்க வேண்டாம் என வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரியில் உள்ள சேவக பெருமாள் கோயில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிங்கமுன்னரி சேவக பெருமாள் கோயிலில் வைகாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 9வது நாளில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் தேரை வடமெடுத்து இழுக்க 4 ரத வீதிகளிலும் தேர் ஆடி அசைந்து மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. தேர் நிலையை அடைந்ததும் தேரடி படிகளில் தேங்காயை வீசி உடைத்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். அப்போது சிலர் ஹெல்மெட் அணிந்தபடி சிதறிய தேங்காய்களை மூட்டையில் சேகரித்தனர். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிங்கமுன்னரி மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த தேரோட்ட திருவிழாவில் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கொரோனாக்கான கோவாக்சின் தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களில் 30% பேருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் ஒரு சிலருக்கு அரிதாக பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக அதன் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் பனாரஸ் பல்கலைக்கழக ஆய்வை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கடுமையாக சாடியுள்ளது. முறையான ஆய்வு நடைமுறைகளை சரியாக கடைபிடிக்காமலும் தவறான தகவல்களுடனும் அந்த ஆய்வு முடிவுகள் உள்ளதாக ஐசிஎம்ஆர் இயக்குநர் ராஜீவ் பால் தெரிவித்தார். தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் செலுத்திக் கொள்ளாதவர்களை ஒப்பிட்டு இதுபோன்ற ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்றும், ஆனால் இந்த ஆய்வு அப்படி செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஆய்வுக் கட்டுரையில் தங்கள் அமைப்பின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் அதை உடனடியாக நீக்குமாறும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக ஐசிஎம்ஆர் இயக்குநர் தெரிவித்தார். சிறை தண்டனை பெற்ற தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜுமா தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2009 முதல் 2018ஆம் ஆண்டு வரை தென்னாப்பிரிக்க அதிபராக பதவி வகித்த ஜேக்கப் ஜுமா மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 2021இல் அவருக்கு 15 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சூழலில் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலில் போட்டியிட 82 வயதான ஜேக்கப் ஜுமா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் 12 மாதங்களுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவர் அந்நாட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே குற்றவியல் வழக்கில் ஜேக்கப் ஜுமா சிறை தண்டனை பெற்றுள்ளதால் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட தடை விதித்து உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஜுமாவிற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. தேர்தலில் போட்டியிட ஜுமாவிற்கு தடை விதிக்கப்பட்டதை தென்னாப்பிரிக்க மக்கள் வரவேற்றுள்ளனர். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரது இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அஜர்பைஜானில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பிய போது இப்ராஹிம் ரைசி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. 17 மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டன. அவருடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன், கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் உள்ளிட்ட 9 பேர் பயணித்த நிலையில் அனைவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோரின் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோரின் மறைவுக்கு பொதுமக்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒன்று திரண்டு அஞ்சலி செலுத்தினர். இப்ராஹிம் ரைசியின் மறைவை ஒட்டி ஈரானில் 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த நிலையில் அவரது மறைவுக்கு இந்தியா சார்பில் பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தில் அந்நாட்டு கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. அங்கு நடந்த இரங்கல் கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். டெல்லியில் வசிக்கும் ஈரான் நாட்டவர்கள் பலரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இப்ராஹிம் ரைசியின் மறைவை ஒட்டி நாடு முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா நாளை தொடங்குகிறது. 47வது கோடை விழா தொடங்குவதையொட்டி அதற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. நாளை தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு ஏற்காட்டில் கோடை விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சி ஏற்காடு அண்ணா பூங்கா வளாகத்தில் அமைக்கப்படுகிறது. இதற்காக லட்சக்கணக்கான வண்ண வண்ண மலர்களை கொண்டு விலங்குகள், பறவைகள் என பல வடிவங்களில் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நாள்தோறும் படகு போட்டி, அடுப்பில்லா சமையல் போட்டி, ஆண்களுக்கான கால்பந்தாட்டம், பெண்களுக்கு பந்து எறிதல் போட்டி, நாய்கள் கண்காட்சி என பல்வேறு வகையான போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கோடை விழாவையொட்டி நாளை முதல் 26ஆம் தேதி வரை சேலத்திலிருந்து ஏற்காட்டிற்கு சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது ஏற்காட்டில் இதமான கால சூழல் நிலவுவதால் கோடை விழாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையில் நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சி தற்போது 6 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. உதகையில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய மலர் கண்காட்சியில் பார்வையாளர்களை கவரும் வகையில் 1 லட்சம் வண்ண ரோஜா மலர்களை கொண்டு பிரம்மாண்ட டிஸ்னி வேர்ல்டு அமைக்கப்பட்டது. அதோடு 80,000 ரோஜா மலர்களை கொண்டு நீலகிரி மலை ரயில், காளான், ஆக்டோபஸ், மலர் கோபுரங்கள் உள்ளிட்டவை உருவாக்கப்பட்டன. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை சுமார் 1,67,972 நபர்கள் கண்டுகளித்தனர். மலர் கண்காட்சி 20ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு வரும் 26ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நீட்டிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்தார். இதனிடையே மலர் கண்காட்சியில் சிறந்த பூங்கா அமைத்தவர்கள், சிறந்த வடிவமைப்பாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாவட்ட ஆட்சியர் அருணா கௌரவித்தார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வார இறுதி நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் மட்டும் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழகத்தின் விழுப்புரம் கோட்டம் சார்பில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை செல்வோரில் பெரும்பாலானோர் கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பணி செய்து வருவதால் திருவண்ணாமலை வழித்தட பேருந்துகளை கோயம்பேட்டிலிருந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து வரும் 24ஆம் தேதி முதல் வெள்ளி, சனி ஆகிய வார இறுதி நாட்கள் மற்றும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு சோதனை அடிப்படையில் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம், வந்தவாசி வழியாக இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் ஆற்காடு, ஆரணி வழியாகவும் திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மாடுகளை வளர்க்கும் தொழுவங்களுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என்ற விதியை விரைவில் நடைமுறைப்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. சென்னையில் உள்ள சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் மாடுகளையும் தொழுவங்களையும் முறைப்படுத்தும் நோக்கில் அனைத்து மண்டலங்களிலும் மாடுகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி விரைவில் மாடு வளர்க்கும் தொழுவதற்கும் உரிமம் பெறுவது கட்டாயம் என்ற விதியை நடைமுறைப்படுத்துவது என மாநகராட்சி திட்டமிட்டிருந்தது. ஜூன் மாதத்தில் இதற்கான விதிகள் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் மாடுகளை வளர்க்கும் உரிமையாளர்கள் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் விண்ணப்பித்து உரிமம் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மந்தி குரங்குகள் தாக்குதலால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிவந்திபுரம் கிராமத்தில் சுற்றித் திரியும் மந்தி குரங்குகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. குரங்கு கடித்ததில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த முத்துராம் என்ற சிறுவன் பலத்த காயமடைந்து அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். இதுவரை மந்தி குரங்குகள் 5 பேரை தாக்கியுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் அவற்றை கிராமத்திலிருந்து பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என வனத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பெண் காவலர் குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் காவல்துறை கைது செய்தபோது அவர் தங்கியிருந்த அறையில் கஞ்சா இருந்தது கண்டறியப்பட்டது. கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் மீது தேனி மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
அப்போது சவுக்கு சங்கரை 7 நாட்கள் காவலில் எடுக்க தேனி மாவட்ட காவல்துறை அனுமதி கோரியது. ஆனால் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கிய நீதிபதி செங்கமலச்செல்வன் 3 வேளைகளிலும் சவுக்கு சங்கரை அவரது வழக்கறிஞர்கள் சந்திக்கலாம் என்றும் உத்தரவிட்டார். இதனிடையே ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனல் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு 1 நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டுள்ளது. பெண் காவலர்களை அவதூறாக சவுக்கு சங்கர் பேசிய காணொலியை ஒளிபரப்பு செய்த வழக்கில் ஃபெலிக்ஸை 1 நாள் காவலில் விசாரிக்க திருச்சி குற்றப்பிரிவுக்கு திருச்சி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தனது ஆட்சிக் காலத்தில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பேசிய பிரதமர், மின்வாகன தயாரிப்பு, செமிகண்டக்டர் உற்பத்தி, புத்தாக்க தொழில்கள், கட்டமைப்பு தொழில்கள் என பல பிரிவுகளில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியதுதான் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்க காரணம் என்றும் பிரதமர் விளக்கினார். தொழில் தொடங்க எளிய நடைமுறைகள் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா 10 ஆண்டுகளில் 134வது இடத்திலிருந்து 63வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். அரசு துறைகளிலும் அதிக அளவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் விற்கப்பட்ட செல்போன்களில் 78 விழுக்காடு வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டவை என்றும், தற்போது விற்கப்படும் செல்போன்களில் 99 விழுக்காடு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை என்றும் பிரதமர் தெரிவித்தார். புனேவில் அதிவேகமாக சென்ற ஆடம்பர கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் உயிரிழந்தனர். புனேவின் கல்யாணி நகர் அருகே 4 கோடி ரூபாய் மதிப்பிலான போர்ஷ் கார் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது அதிவேகமாக மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சிறிது தூரம் வரை விரட்டிச் சென்று ஆடம்பர காரை ஓட்டி வந்த நபரை பிடித்து சரமாரியாக தாக்கினர். விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரும் இளம்பெண்ணும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய இளைஞர் புனேவைச் சேர்ந்த பிரபல கட்டுமான தொழிலதிபரான விஷால் அகர்வாலின் மகன் என்பது தெரியவந்துள்ளது. 18 வயது நிரம்பாத அவர் மீது ஏர்வாடா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கேளிக்கை விடுதியிலிருந்து திரும்பிய அவர் 200 கிலோமீட்டர் வேகத்தில் காரை இயக்கியுள்ளார். 15 மணி நேரத்தில் அவரை விடுதலை செய்த காவல்துறை போக்குவரத்து விதிமுறைகளை முழுமையாக படித்து 300 பக்கம் எழுத வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இலங்கையைச் சேர்ந்த 4 ISIS பயங்கரவாதிகளை கைது செய்திருப்பதாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு படை தெரிவித்துள்ளது. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் வைத்து இலங்கையைச் சேர்ந்த அந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டதாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு படை கூறியுள்ளது. இவர்கள் 4 பேரும் இலங்கையிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத் வந்ததாகவும், அவர்கள் பாகிஸ்தான் தயாரிப்பு ஆயுதங்களை பெற வந்த நிலையில் சிக்கிக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து அதிக அளவில் கடல் வழியாக கடத்தி வரப்படும் போதைப் பொருட்கள் குஜராத்தில் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வரும் நிலையில் தற்போது பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கான வழக்கறிஞர் அணியை உருவாக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் 2 வழக்கறிஞர்களை நியமிக்க அக்கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. அந்த வழக்கறிஞர்கள் கட்சி சார்ந்த பிரச்சினைகள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகளும் வழங்குவார்கள் என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் கீழ் சட்ட ஆலோசனை மையங்கள் ஒரு சில பகுதிகளில் செயல்படும் நிலையில் ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியிலும் சட்ட ஆலோசனை மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஓரிரு வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தக்லைஃப் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாயகன் திரைப்படத்தை அடுத்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னத்தோடு கமல்ஹாசன் இணைந்துள்ளார். கேங்ஸ்டர் பாணியில் உருவாகும் இந்த திரைப்படத்திற்கு தக்லைஃப் என தலைப்பு வைக்கப்பட்டது. இதனை மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்றன. இதன் படப்பிடிப்பு டெல்லி, ஜெய்சால்மர் பகுதிகளில் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக சென்னையில் 17 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமல்ஹாசன், சிம்பு, அசோக் செல்வன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டே தக்லைஃப் படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருப்பதாகவும் சினிமா விமர்சகர்கள் கூறுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சுமார் 9 லட்சம் ரூபாய் மின் கட்டணம் செலுத்துமாறு வந்த குறுஞ்செய்தியால் அதிர்ச்சி அடைந்த விவசாயி இது தொடர்பாக மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்.
சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேஷ் 100 யூனிட் இலவச மின்சார திட்டத்தில் பயனாளியாக இருந்து வருகிறார். அதிகபட்சமாக 100 ரூபாய் வரை மட்டுமே மின் கட்டணம் செலுத்தி வந்த அவருக்கு 8,75,550 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என மின்சார வாரியத்திலிருந்து குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. அதிர்ச்சி அடைந்த வெங்கடேஷ் இது தொடர்பாக உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து ஓசூர் கோட்ட மின்சார வாரிய செயற்பொறியாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கணினியில் தவறான ரீடிங் பதிவு செய்யப்பட்டுவிட்டதாகவும் விரைவில் அது சரி செய்யப்படும் என்று விளக்கமளித்தார். தமிழக கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்த சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நடப்பாண்டுக்கான சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை எப்போது எப்படி நடத்துவது, அதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். இதில் பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார், கடலோர காவல் குழும கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல், கடலோர காவல்படை டிஐஜி ஜெயந்தி மற்றும் ரயில்வே சுங்கத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக மும்பையில் புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டுச் சாணம் கலந்ததாக கூறிய விவகாரம் மற்றும் இரட்டை குவளை முறை குறித்து சிபிசிஐடி பிரிவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கந்தர்வக்கோட்டை அருகே சங்கன் விடுதி ஊராட்சியில் உள்ள குருவாண்டான் தெரு கிராமத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி உள்ளது. அதில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தை விசாரித்த தமிழக காவல்துறை குடிநீரில் மாட்டுச்சாணம் கலக்கப்படவில்லை என்று கூறினர். ஆனால் முறையான விசாரணை நடத்தவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் 8 கிராமங்களில் இரட்டை குவளை முறை கொடுமை நீடிப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் பேரில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து குடிநீரில் மாட்டுச்சாணம் கலந்ததாக கூறப்படும் குருவாண்டான் தெரு பகுதியில் சிபிசிஐடி பிரிவினர் விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேநீர் கடைகளிலும் இரட்டை குவளை முறை குறித்து தனித்தனி குழுவாக சிபிசிஐடி பிரிவினர் ஆய்வில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ளம் பாய்ந்த நிலையில் அதில் சிக்கிக் கொண்ட இருசக்கர வாகன ஓட்டியை பொதுமக்கள் கயிறு கட்டி மீட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்தது. இந்த கனமழை காரணமாக நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளம் குட்டைகள் நிரம்பி நீர்வழி தடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக நம்பியூர் பழனி கவுண்டன்புத்தூர் கெடாரை செல்லும் வழியில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ள நீர் பாய்ந்தது. அப்போது ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக சென்று இருசக்கர வாகன ஓட்டியை கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து கனமழை காரணமாக நம்பியூர் பருத்திக்காட்டுப்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த தடுப்புச் சுவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை நிரம்பியதால் வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டு கனமழை பெய்து வருவதால் 126 அடி கொண்ட சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் உபரிநீர் திறக்கப்படுவதால் வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது அணைக்கு நீர்வரத்து 49 கன அடியாக உள்ள நிலையில் அந்த நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் இன்று நடைபெறவிருந்த படகு போட்டி தொடர் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விட்டு பெய்து வரும் மழையால் பெருங்காடு, மூங்கில்காடு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக படகு போட்டி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கு தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இன்றைய படகு போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி படகு போட்டி நடத்தப்படும் என சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. ஐஐடி மெட்ராஸில் தனது பெயரில் அமையவுள்ள ஆராய்ச்சி மையத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா அடிக்கல் நாட்டினார்.
ஐஐடி மெட்ராஸில் இசைஞானி இளையராஜா இசை கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற பெயரில் ஆய்வு மையம் அமைய உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அக்கல்வி நிறுவனத்திற்கும் இளையராஜா தரப்புக்கும் இடையே கையெழுத்தான நிலையில் மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் இளையராஜா பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். திரிபுரா ஆளுநர் இந்திரசேனா முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐஐடி இயக்குநர் காமகோட்டியும் இளையராஜாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா தான் இசை கற்பதற்காக சென்னை வந்ததாகவும் ஆனால் இன்னும் இசையை கற்றுக்கொள்ளவில்லை எனவும் கூறினார். அமையவுள்ள ஆய்வு மையத்திலிருந்து 200 இளையராஜாக்கள் வர வேண்டும் என விருப்பம் தெரிவித்த அவர் இசை தனக்கு மூச்சாகிவிட்டது எனவும் கூறினார். மியூசிக்கை கத்துக்கிறது இல்லை, மியூசிக்கு மூச்சா போச்சு எனக்கு. மியூசிக்க யாராவது என்ன சார் அந்த பாட்டு என்ன பிரமாதமா போட்டீங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னா யாரையாவது பார்த்து சார் நீங்க நல்லா மூச்சு இழுக்கிறீங்கன்னு சொல்லுவோமா? நல்லா அப்போ ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நல்லா மூச்சு விடுறீங்க சார், நல்லா மூச்சு விடுறீங்கன்னா எப்படி அது நேச்சுரலா நடக்குது. அதே மாதிரி மியூசிக் எனக்கு நேச்சுரலா நடக்கிறது போய் நல்லா பண்றீங்கன்னு சொல்றதுல இந்த சர்டிபிகேட்டுக்காக நம்ம. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுவதிலிருந்து பாஜக பிரமுகர் எஸ்ஆர் சேகர், கேசவ விநாயகம் ஆகியோர் அவகாசம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகிகள் எஸ்ஆர் சேகர், கேசவ விநாயகம் ஆகியோரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்தது. விசாரணைக்கு இன்றைய தினம் ஆஜராக வேண்டிய நிலையில் தேர்தல் பரப்புரைக்காக வெளிமாநிலத்தில் இருப்பதால் இருவரும் கால அவகாசம் கோரியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்கும் பொருட்டு நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கும் சிபிசிஐடி காவல்துறையினர் ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நீரில் ரசாயனங்கள் அதிகமாக இருப்பதால் மீன்கள் உயிர் வாழ முடியாத நிலை இருப்பதாக ஆய்வறிக்கை முடிவுகள் தெரிவிக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கேஆர்பி அணையிலிருந்து ஆண்டுதோறும் இருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர்த்தேக்க பகுதியில் மீன்வளத்துறை சார்பில் வளர்க்கப்படும் மீன்களை பிடித்து விற்க குத்தகை முறை பின்பற்றப்படுகிறது. அணையில் வளர்க்கப்பட்ட மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மிதப்பதாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். அணையில் இருக்கும் நீரை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேஆர்பி அணையின் நீர்த்தேக்க பகுதியில் உள்ள தண்ணீரில் வழக்கத்தை விட நைட்ரேட் அமோனியா போன்றவை அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக தண்ணீரில் ஆக்ஸிஜன் அளவு குறைந்து மீன்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நீர்த்தேக்கத்தில் குளித்து வருகின்றனர். அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என கண்டறியுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் போதிய பராமரிப்புகளின்றி இருப்பதாகவும் அங்கு சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையம் என்ற பெயரில் 2022ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் திருட்டு, செயின் பறிப்பு என பல்வேறு குற்றச்சம்பவங்கள் இந்த பேருந்து நிலையத்தில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மது குடித்துவிட்டு பேருந்து நிலையத்திலேயே படுத்து கிடப்பது போன்ற சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. மேலும் பேருந்து நிலைய வளாகமும் கழிப்பறையும் சுத்தமின்றி காணப்படுவதாகவும் நகரும் படிக்கட்டுகள் செயல்படாமல் இருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சியின் 3வது மண்டல உதவி கமிஷனர் வினோத்திடம் கேட்டபோது தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக போதிய பணியாளர்களை நியமிக்க முடியவில்லை என விளக்கமளித்தார். விரைவில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பேருந்து நிலையத்தின் பராமரிப்பு சீர் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரது இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அஜர்பைஜானில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பிய போது இப்ராஹிம் ரைசி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. 17 மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டன.
அவருடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன், கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் உள்ளிட்ட 9 பேர் பயணித்த நிலையில் அனைவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோரின் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோரின் மறைவுக்கு பொதுமக்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒன்று திரண்டு அஞ்சலி செலுத்தினர். இப்ராஹிம் ரைசியின் மறைவை ஒட்டி ஈரானில் 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அந்நாட்டு அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஹமாசுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும், பிணை கைதிகளை மீட்டு வர வேண்டும், இஸ்ரேலில் விரைந்து தேர்தலை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கானோர் திரண்டு நடத்திய போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து தண்ணீரை பீச்சி அடித்து பொதுமக்களை கலைக்க முயன்றபோது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. கடந்த ஆண்டு முதல் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையே நடைபெற்று வரும் போரில் இஸ்ரேலியர்கள் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 250க்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் அமைப்பினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். மறுபுறம் இந்த போரில் பாலஸ்தீனர்கள் 35,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. மும்பை, லக்னோ அணிகள் இடையிலான IPL போட்டியின் முன்பாக ரோஹித் சர்மா நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். இந்த வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த ரோஹித் சர்மா, இது கிரிக்கெட் வீரர்களின் தனி உரிமையை பறிக்கும் செயல் என குற்றம் சாட்டினார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம், ரோஹித் சர்மா மற்ற வீரர்களுடன் பேசும் ஆடியோ ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. காட்சியை பதிவு செய்ய வேண்டாம் என்ற ரோஹித் சர்மாவின் ஆடியோ தவறுதலாக வெளியிடப்பட்டுவிட்டது என்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. எப்போதும் வீரர்களின் தனியுரிமையை மதிக்கிறோம், சட்ட விதிகளை முறையாக பின்பற்றுகிறோம் என்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் தேநீர் கடை உரிமையாளருக்கு 49 கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பத்தான் மாவட்டத்தில் பனஸ்கந்தா பகுதியைச் சேர்ந்த கெம்ராஜ் தவே என்பவர் தேநீர் கடை நடத்தி வருகிறார். பத்தான் சந்தை பகுதியில் 2014ஆம் ஆண்டு முதல் கடை நடத்தி வரும் அவருக்கு 2023ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸில் நியாயமற்ற முறையில் 34 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் செய்ததாக கூறியுள்ளது. அதற்காக 49 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆங்கிலம் தெரியாத அவர் முதல் 2 கடிதங்களை புறக்கணித்ததுடன் 3வது கடிதம் வந்தபோது வழக்கறிஞரை நாடியுள்ளார். அப்போது 2014 மற்றும் 15, 2015 மற்றும் 16 ஆகிய ஆண்டுகளில் கோடிகளில் பண பரிவர்த்தனை செய்தது தெரியவந்தது. இதனிடையே பங்குச்சந்தை முகவர்களாக இருக்கும் அல்பிஸ் பட்டேல் மற்றும் விபுல் பட்டேல் ஆகியோரிடம் தேநீர் விற்பனையாளர் தனது ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை வழங்கி கையெழுத்திட்டதாக கூறினார். விசாரணையில் தேநீர் கடை கிம்ராஜ் பெயரில் உள்ள வங்கிக் கணக்கை வேறொருவர் கையாண்டு வருவது தெரியவந்தது. இதுகுறித்து தேநீர் கடை உரிமையாளர் கிம்ராஜ் தவே புகார் அளித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி மீண்டும் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த நந்தினி தேவி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சேலத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதியாக ஹரிஹரன் நியமிக்கப்பட்டிருந்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டதால் அந்த வழக்கின் தீர்ப்பு காலதாமதமாகும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதியாக நந்தினி தேவி மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் அருகே மழையின் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் இருசக்கர வாகனங்களில் மோதி விபத்து ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், கன்னிவாடி, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் ஈரமான நிலையில் அம்பிளிக்கை பகுதியில் காய்கறி ஏற்றி வந்த சரக்கு வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. நல்வாய்ப்பாக விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த விபத்து தொடர்பான அதிர்ச்சியூட்டும் CCTV காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.
சிவகங்கையில் 2 வங்கிகளில் அடுத்தடுத்து கொள்ளை முயற்சி நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கீழக்கடரி கிராமத்தில் உள்ள கூட்டுறவு வங்கியின் சிசிடிவி கேமராக்களின் இணைப்பை துண்டித்து கொள்ளையில் ஈடுபட முயன்றுள்ளனர். வங்கியின் பூட்டை உடைக்க முயன்றபோது அங்கிருந்த எச்சரிக்கை மணி ஒலித்ததால் கொள்ளையர்கள் உடனடியாக தப்பியோடியுள்ளனர். இதனால் வங்கியில் இருந்து சுமார் 4 கிலோ தங்க நகைகள் தப்பின. மானாமதுரையில் அண்ணாசிலை அருகே உள்ள இந்தியன் வங்கியில் ஜன்னல் மற்றும் கதவுகளை உடைத்து கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. இதேபோல வீடுகளின் பூட்டை உடைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக 2 டிஎஸ்பிகள் தலைமையில் 5 சிறப்பு தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.